சந்தானம் நடிப்பில் வெளியாக உள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தின் கோவிந்தா பாடலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து 100 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு சார்பில் சந்தானத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சந்தானத்தின் தில்லக்க துட்டு ஹாரர் காமெடி வரிசையில் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் மே 16ஆம் நாளன்று வெளியாக உள்ளது. நடிகர் ஆர்யா முதலீட்டில் உருவாகியுள்ள இப்படத்தின் முதல் சிங்கிளான கிஸ்ஸா 47 பாடல் அண்மையில் வெளியானது. அதில் திருப்பதி ஏழுமலையான் பாடலான ஸ்ரீனிவாசா கோவிந்தா பாடல் வரிகளும் இசையும் இடம்பெற்றுள்ளன. எனவே இப்படத்தை தடை செய்ய வேண்டும் என பாஜக சார்பில் குற்றச்சாட்டு அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே திருப்பதி சென்றிருந்த எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த ஜனசேனா கட்சியினர் கோவிந்தா பாடலை நீக்க வேண்டும் என குற்றச்சாட்டு அளித்தனர். இதற்கெல்லாம் விடையளித்த சந்தானம், தணிக்கை வாரியத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் தான் விடையளிக்க வேண்டுமே தவிர வருவோர் போவோருக்கு அல்ல என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஏழுமலையான் திருநாமங்களை இழிவுபடுத்தும் வகையில் டிடி நெக்ஸ்ட் லெவல் பாடல் உள்ளதால் திரைப்பட முதலீட்டு நிறுவனம் 15 நாட்களுக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் 100 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு சார்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் திட்டமிட்டபடி வெளியாகுமா என்பது வினாக்குறியாக மாறியுள்ளது.